கோடநாடு கொலை வழக்கு இன்று மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் நடைபெற்ற நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. கோடநாடு கொலை வழக்கு உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. கொலை வழக்கின் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கேரள மாநிலத்தை சேர்ந்த ஜித்தன் ஜாய் நேரில் ஆஜராகினார். இதேபோல் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் ஆஜராகினர். மேலும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் மற்றும் சிபிசிஐடி போலீசார் நேரில் வருகை புரிந்தனர். மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த நிலையில் இன்டர்போல் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது நடைபெற்று வரும் புலன் விசாரணை மற்றும் சாட்சிகளிடம் விசாரித்து வருவது குறித்தும் கூடுதல் அவகாசம் வேண்டும் என நீதிபதியிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் தெரிவித்ததை தொடர்ந்து வழக்கின் விசாரணையை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். ஒரு வழக்கில் எப்பொழுதுமே முதல்ல புலன் விசாரணை முடிஞ்சவங்க நல்ல விவரம் தெரியும். புலன் விசாரணை முடிஞ்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வரும்போது அரசு தரப்பு சாட்சியங்களை எடுத்துக்குவாங்க. அரசு தரப்பு சாட்சியங்கள் முடிஞ்ச பிற்பாடு எதிரிகள் தரப்புக்கு வழக்கப்பட்டு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பு முடிஞ்சதும் அவங்க தரப்புல எதிரிகள் தரப்புல இருக்க சாட்சிகளை பற்றி விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இவங்க தாக்கல் செய்திருக்கிற மனு எதிரிகள் தரப்புல இருக்க சாட்சிகளை விசாரணை செய்து சம்பந்தமான மனு தான் கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமான உயர்நீதிமன்ற ஆணையம் கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது எதிரிகள் தரப்பு சாட்சிகளை விசாரிக்கக்கூடிய நிலை இல்லை. தர்த்தமாக இருக்கிறது புலன் விசாரணை, மேலும் புலன் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அப்புறம் நாங்கள் அரசு தரப்புல நாங்களுடைய அறிக்கை தாக்கல் பண்ணணும். அது சம்பந்தமாக மேலும் சாட்சிகள் இருந்ததுன்னா அரசு தரப்பு இருந்ததுன்னா அதையும் பார்க்கணும். மேலும் புலன் விசாரணையில் என்னென்ன முடிவுகள் வந்திருக்குங்கிறதையும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்து அதை முடிவு வந்த பிற்பாடு தான் எதிரிகள் தரப்பு சாட்சிகள்ங்கிறது வரும். அதனால் அதை நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறோம். நீதிமன்றம் அவர்களை கேட்டுக்கொண்டு ஜனவரி 24ஆம் தேதி அன்றைக்கு ஒத்திவைத்திருக்கிறேன். உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி, திருமதி சசிகலா, திரு சுதாகரன், திருமதி இளவரசி, திரு சங்கர், திரு முரளி ரம்பா உள்ளிட்டவர்களை எதிரி தரப்பு குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுடைய தரப்பு சாட்சிகளாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான படியை கட்டுவதற்காக, ப்ராசஸ் கட்டுவதற்காக நாங்கள் எத்தனித்தோம். அப்படி அந்த முயற்சியை பிராசிக்யூஷன் தரப்பு, காவல்துறை தரப்பினர் இந்த சூழலில் இந்த மனு ஏற்கத்தக்கதல்ல என்று சொல்லி அதை தள்ளுபடி செய்ய வேண்டினார்கள். இதுல எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சங்கடம், வருத்தம், வழக்கு நடைபெறுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லுகிற பிராசிக்யூஷன் தரப்பு, நாங்கள் வழக்கை விரைவுபடுத்துவதற்கும் உயர் நீதிமன்றம் அனுமதித்த நபர்களை விசாரிப்பதற்கும் எடுக்கிற முயற்சிகளுக்கு பிராசிக்யூஷன் தரப்பு முட்டுக்கட்டையாக இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். பிராசிக்யூஷன் தரப்பு எப்போதுமே வழக்கை வேகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றத்தினுடைய நேரத்தை விரயம் செய்யாமல் என்னென்ன முறைப்பாடுகளை செய்து முடித்து தயாராக வைக்க முடியுமோ அதை செய்ய வேண்டும். அதை செய்யாமல் இவர்கள் தொடர்ச்சியாக அந்த 310 CRPC பெட்டிஷன், அதாவது அந்த நிகழ்விடத்தை, குற்ற நிகழ்விடத்தை பார்வையிட வேண்டும், நீதிமன்றம் பார்வையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டிருந்த அந்த மனுவில் இதுவரை அவர்கள் எதிர்மனு தாக்கல் செய்யவில்லை. இதெல்லாம் மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகத்தை எழுப்பும். 173 சப்கிளாஸ் 8 என்கிற மேலதிக விசாரணை என்பது அது தனி. அதில் எந்த குறுக்கீடும் செய்கிற எண்ணமோ, அதற்கான வாய்ப்போ, அதற்கான அதிகாரமோ எங்களுக்கு இல்லை. மாறாக நீதிமன்றம் நிகழ்விடத்தை, குற்ற நிகழ்விடத்தை பார்வையிட வேண்டும் என்று நாங்கள் சொல்லும் போது உடனடியாக பிராசிக்யூஷன் தரப்பு ஒத்திருக்க வேண்டும். ஏற்கனவே
குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தரப்பு இங்கு பகுதியாக அனுமதிக்கப்பட்ட மனுவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தை அணுகும் போதும் கூட எடுத்த எடுப்பிலேயே காவல்துறை தரப்பு இந்த விடயத்தை ஒத்துக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்யாதது மக்கள் மத்தியிலே இந்த வழக்கினை தாமதப்படுத்துவதற்காக அரசு தரப்பை முயற்சிக்கிறதோ என்கிற ஐயத்தை எழுப்பும் என்பது எங்களுடைய வருத்தம்.